இப்போ இலங்கையில வன்முறை அல்லது சித்திரவதை, டார்ச்சர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பல நீண்ட ஒரு வரலாறு காணப்படுகின்றது. தென்னிலங்கையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பாகவும் தமிழ் அரசியல் கிளர்ச்சி தொடர்பாகவும் அவர்களுடைய போராட்டம் தொடர்பாகவும் மிக பாரிய தூரமான ஒரு வன்முறையும் டார்ச்சர் சித்திரவதை தொடர்பான ஒரு வரலாறு காணப்படுகிறது. ஆகவே இப்ப இந்த பெரிய ஒரு வரலாறு இருக்கின்ற போது இந்த ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து விவாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற சந்தர்ப்பம் குறைவானதாக இருக்குமே என்று சொன்னால், இந்த விடயத்தில் ஆர்வம் கொண்டிருக்கின்ற தமிழ் தரப்பினர் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி பற்றியும் விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்திரவதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற போது அரசாங்கம் தமிழ் மக்கள் தொடர்பாக இடம்பெற்ற சித்திரவதைகளை முற்றுமையாக மறந்துவிட்டு பத்தலந்தை மட்டும் விவாதிப்பது அவர்களுடைய இப்ப எல்லாரும் இலங்கை மக்கள் தான், எங்களுக்குள்ள இன வேறுபாடு ஒன்றும் இல்லை என்கின்ற அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்துவதாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது இது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக உருவெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப நான் கடைசியா பார்த்த செய்தியின்படி ரணில் விக்ரமசிங்க நாளைக்கு இல்லை நாளன்றைக்கு பத்தலந்த விடயம் தொடர்பாக ஒரு விசேஷமான ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்த இருக்கிறார் என்று தெரிய வருகின்றது. அந்த விடயத்தின் போது அவர் ஜேபியினுடைய வரலாறு பற்றியும் கதைப்பார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த இந்த இலங்கையினுடைய இந்த மிக பிரச்சனைக்குரிய ஒரு வரலாற்றை மீண்டும் கிளறுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனை இருப்பதாகவும் நான் நினைக்கல. இலங்கையில் இவ்வளவு பாரதூரமான ஒரு மனித உரிமை இடம்பெற்றிருக்கிறதாக அது பற்றி பேசப்பட வேண்டும், அது பற்றி ஆராயப்பட வேண்டும். தவறுகள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இதனை மிகவும் உற்சாகமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அது பற்றி கதைப்பது ஜேவிபிக்கு அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஜேபியினுடைய அரசியல் என்ற கோணத்தில் பார்க்கின்ற போது சிறந்த ஒரு தெரிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.